நம்ம முதல் விழா நடத்துகிறோம். அதுவும் நம்மகிட்ட படித்தவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குற முதல் விழா. இந்த விழாவில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே வரணும், கூட இருக்கணும். நம்ம வாழ்த்துக்கள் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் மனசால் வாழ்த்துவாங்களோ அவங்கள தான் நான் வர வச்சுருக்கேன். சரிங்களா? மற்றவங்க இன்னும் இருக்காங்க, அவங்களால வர முடியாத சூழ்நிலை. மதுரையில் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த நாடி வேலுசாமி ஐயா, அவர் தான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அவரோட கோயிலில் 27 சாமி வச்சுருக்காரு. அந்த கோவிலில் இன்றைக்கி முகூர்த்த நாளாக போச்சுங்களா, அந்த ஏரியா கவுன்சிலர் கல்யாணம் அவங்க குழந்தைக்கு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால இருந்தே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அவரால் வர முடியல. அவர் அங்கேருந்தே நம்மளை வாழ்த்து சொல்கிறாரு. மதியத்துக்கு மேலே அவர் பேசுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு நாகராஜ் ஐயா, அவராலையும் வர முடியல. சரிங்களா? அடுத்த தடவை நடக்கும்போது கண்டிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கூப்பிடணுன்னா அது பெரிய கூட்டமாகிடும். இதில் முக்கியமான ஆளுங்களை மட்டும் இந்த தடவை வர வச்சுக்கலான்னு சொல்லி தான் வர வச்சோம். இப்போ அடுத்து நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவரோட உரையை நிறுத்துவாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. திரு டாக்டர் சலாவுதீன் சார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் இதர நண்பர்களுக்கும் சரவணனுடைய மாணவர்களுக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரவணன் சார் இதே ஹாலில் தான் படித்தார். இந்த ஹாலில் தான் 6 வருஷம். ஆமாம். நான் போர்டில் நம்பர் போடுவேன், வெளியே போவார், ஃபோன் பேசுவார், மறுபடியும் உள்ளே வருவார். இன்னொரு நம்பர் பலன்னு சொல்லுவேன், வெளியே போவார், உள்ளே வருவார், கிருஷ்ணப்பர். இப்படி தான். கேள்விகள் அதிகம் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, கேள்விகள் அதிகம் கேட்பாரு. கேள்விகள் அதிகம் கேட்பார். சரிங்களா? அந்த கேள்வி ஞானம் இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் குருவாக மாறி இருக்கார். அதுதான் உண்மை. என்றைக்குமே கேள்வி ஞானம் அதிகம் இருக்கணும். சரிங்களா? நான் என்னுடைய குருநாதர் கேட்ட கேள்விலாம் ரொம்ப இதாக கேட்பேன். அவர் பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பதில் கேள்வி தான் கேட்போம். அந்த மாதிரி தான் நீங்களும் கேட்கணும் கேள்விகள். ஒரு குருநாதர் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கார். சரிங்களா? அந்த கேள்வியில் கேட்டு நீங்கள் பதில் வாங்கினா நீங்கள் சிறந்த மாணவர், அடுத்த குருநாதர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கேள்வியில் கேட்க தான் பதில் கிடைத்து கொண்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க எப்போவுமேங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நான் ராஜநிலை இவ்வளோ தூரம் முன்னேறியது காரணம் அவரும் ஒரு காரணம், முக்கிய காரணம். இந்த கொரோனா பீரியடில் ராஜநிலை மாணவர்கள் அத்தனை பேரும் ஜெயிச்சாங்க. அப்போ யார் இருந்தீங்க? கொரோனா பீரியடில் இருந்தீங்க இருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அப்போது இவருடைய வழிகாட்டுதல் திரு குருநாகராஜ் அவர்கள், அவங்க 2 பேர் வழிகாட்டுதல் தான் ராஜநிலையை தமிழ்நாடு பூரா இல்லை, உலகம் பூரா ஃபேமஸ் பண்ணது திரு நாடி சரணாவும் குருநாகராஜ் ஐயாவும் தான். சரிங்களா? அவ்வளோ சிறப்பு. உலகம் பூரா தெரிஞ்சதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். அடுத்தபடியாக திரு முத்துப்பாண்டி ஐயா, அவரும் ஒரு காரணம். சரிங்களா? என்ன சொல்கிறது, அதாவது நான் பேசுகிறது எல்லாமே பேசிட்டாங்க. நான் என்ன பேசணும்னு நினச்சினோ திரு சரவணன் பேசிட்டாரு, திரு சின்னதுரை பேசிட்டாரு. அடுத்து சின்னதுரை பேசுனதில் ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான், பயமுறுத்தாமல் பேசுங்க அப்படின்னாரு. சரிங்களா? பயமுறுத்தாமல் பேசுனீங்கன்னா உங்களை யாரும் கேட்கக்கூட மாட்டாங்க. இருக்கிறத தெளிவாக சொல்லுங்கள். இதுதான் பொசிஷன், நீ இந்த பொசிஷனில் வந்திருக்க, இதெல்லாம் பண்ணினா ஜெயிப்பேன், அது தெளிவாக சொல்லுங்கள். அது பயமுறுத்தல் இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை, ஜாதக ரீதியாக இருக்க குறைகளை தெளிவாக பேசுங்க. போல்டாக பேசணும். எதுவுமே போல்டாக பேசினா மட்டும்தான் அவங்க எஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா நோ தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமே கரெக்டாக ஜாதகத்தில் கூடிய விஷயத்த போல்டாக அடிக்கணும். சரிங்களா? அவர் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை வந்தால் இப்படி, செவ்வாய்க்கிழமை வந்தால் இப்படி, அதெல்லாம் போல்டாக பேசுங்க. சரிங்களா? அவருக்கு ஜாதகத்தை பார்த்தோம்னா என்ன குறை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்துக்கு 2ஆம் மணி எங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்துக்கு 3ஆம் மணி, அழகாக சொன்னீங்கன்னாவே, ஒவ்வொரு லக்னத்துக்கு உண்டான பலன்கள் சொன்னீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? தெளிவாக அடிங்க பதிலை. உங்களை அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் அவங்க கேள்வியே கேட்கக்கூடாது. ஜாதகத்தை வச்சு நம்ம அடிப்படையில் பட்டாசு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். சரிங்களா? தெளிவாக, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய ஞானம் அப்போ தான் கேட்கும். அதுபோக புத்தகத்தை பார்த்தே சொல்லணும், அது தேவையில்லை. நீங்கள் பதில் தப்பாக இருந்தாலும், நீங்கள் சொல்லும் பதில் தவறாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ தான் நீங்களும் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதாவது எனக்கு ஒன்றுமே படிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா வேலைக்கு ஆகாது.
இப்போ நாங்கள்லாம் வந்து ஜோதிடம் கற்றுக்கிடும் போது நாங்கள்லாம் ஒரு குரூப் ஒரு 7-8 பேர், சரிங்களா? வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான காலையில் வந்து கற்றுக்கிட்டு இருப்போம். மதியத்துக்கு மேலே வந்து எங்களுக்குள்ள ஆய்வு மேட்ரு வந்துடுவோம். நாங்கள் படித்து கற்றுத போது தாராமங்கலம் அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து எங்களோட இடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு 8 பேர் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணி பேசுவோம். அப்பப்போ அன்றைக்கி என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது அன்றைக்கே ஆய்வு. அதனால் இவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை அன்றைக்கே ஆய்வு பண்ணுங்க. அன்றைக்கே உங்களோட ஜாதகத்தை போடுங்க, நண்பரோட ஜாதகத்தை போடுங்க, தெரிஞ்சவங்க ஜாதகத்தை போடுங்க. அன்றைக்கி ஆய்வு பண்ணால் அதுக்குள்ள ரிசல்ட் அன்றைக்கே கிடைக்கும். சரிங்களா? எங்களுக்கும் நேரமின்மை காரணம், நாங்களும் வேறு ஒரு நிகழ்வில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை. இத்துடன் ஒரே முடிச்சுக்கிறேன். சரவணன் சார் வந்து அதாவது உண்மையிலேயே வந்து சில நேரங்கள் எனக்கே குருவாக இருந்திருக்காரு, சில நேரங்களில். சரிங்களா? அதனால் அவருடைய வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறார். அது 2-3 வருஷத்தில் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா நான் பார்த்துட்டேன், அவருடைய வெற்றியை நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும், 2-3 வருஷம் ஆகும், மிகப்பெரிய வெற்றி அடைவார். சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது எனக்கு எல்லாம் வந்து இலகுன மனசுங்க. சரிங்களா? கண் கலங்கிடுவேன். இந்த கண் கலங்குறதுங்கிறது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, குருஜியோட ஃபங்க்ஷன் நான் அவர்கிட்ட படிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வர சொல்கிறாங்க, போகிறோம். அது வந்து குருஜியோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் நடக்கும். 10வது மாதம் 20ஆம் தேதி எப்பவுமே வருஷம் நடக்குங்க. அதுதான் குருஜியோட பர்த்டே. அப்போ வந்து ஆண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், என்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. எனக்கு பேச்சே வரல. நானும் போய் மைக் பிடிச்சி நிற்கிறேன், கண் கலங்குது, அழுகிறேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முதல்ல பார்க்க போகும்போது ஜாதகம் படிக்க போயிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் ஒரு கார் வச்சுருக்கேன். அது ஒரு லட்சாதிபதி, ஒரு கடன் ஆகுது. அந்த காரில் வந்து ஒரு விபத்து ஆகிடுது. ஒரு 10 லட்ச ரூபா கடன் ஆகிட்டேன். ஒரு காரில் போயிட்டு இருந்தவன் நடந்து போகிறேன். நடந்து போகும்போது செருப்பு அந்து போயிடுது. செருப்பு வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. அப்படிங்கிறபோது எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் தான் ஜோதிடம் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கும்போது குருஜி வந்து இலவச பயிற்சின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. 12 வார பயிற்சின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறேன். அப்போ அதை படிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாருமே நினைப்பீங்க, ஏன் இலவசமாக சொல்லித்தரேன்னா இதுவும் ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சு என் முதல் குருநாதர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் அதுதான். சரிங்களா? ஒரு சில விஷயங்களை வந்து இலவசமாக கொடுத்துடணும். அது அவங்க வந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு பயன் தரும். மேலும் ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கே வேணால் என்ன வேணால் போய் கற்றுக்கலாம். ஆனால் இதுதான் விஷயம். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் இதே டிசைனாக இருக்கும். ட்ரெஸ்ஸு, அதாவது உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் போடணும். காந்தி போட்ட ட்ரெஸ்ஸு வேறு, நேதாஜி போட்ட ட்ரெஸ்ஸு வேறு, நேரு போட்ட ட்ரெஸ்ஸு வேறு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஜோதிடங்கிறது மக்களோட வழிகாட்டுதல் தான். அப்போ குருஜியோட மாநாட்டுக்கு போகும்போது எனக்கு பேச்சே வரல, கண்ணில் தாரதாரையாக கொட்டுது. சாஸ்திர பயிற்சியினுடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் நான் எந்தளவுக்கு கண் கலங்கி அழுதுருப்பேன். அந்த மாதிரி இதான் மனசால வாழ்த்துறவங்க வாழ்த்தும் போது நமக்கு வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுவோங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே அது அந்த எந்த அளவுக்கு மனசு இதாகுதுங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். அதாவது மனதால் வாழ்த்துறது அப்படிங்கிறது 4 பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாரையாவே சொல்லுவார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா, அப்புறம் நமக்கு பொண்ணு கொடுத்தா மாமனார் மாமியார். பெண்ணாக இருந்தீங்கன்னா மாமனார் மாமியார் தான். ஏன்னா இவங்க தான் வந்து நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் மனுஷங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கற்றுக் கொடுத்த உண்மையான குருமார்கள். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எந்த மாதிரி எத்தனையோ மாஸ்டர்கிட்ட நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் மைண்டில் நிற்கிறது ஏதாவது 1-2 டீச்சர்ஸ் தான் மைண்டில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் தெரிவாங்க படிச்சிருக்கலாம். ஆனால் அதாவது காது பிடிச்சி திருகி மண்டையில் கொட்டு விழுந்து பெரம்பால் அடித்தவங்கள மறக்கவே முடியாது நம்ம. ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம உண்மையிலே நம்மகிட்ட இருக்கிற தப்பை வந்து போக்குறவங்க அவங்க தான். ஃப்ரெண்டாக தோல் மேலே கை போட்டு அப்படியா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னவங்கள மறந்துடுவோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து கண்டிக்கவே மாட்டாங்க. அது காலப்போக்கில் நம்ம மறந்துடுவோம். ஆனால் வந்து
குருஜிக்கிட்ட நான் படிக்கும்போது இப்படி தான் கொஸ்டின் கேட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சந்தேகத்துக்குள்ளேயே மைண்ட் ஓடிட்டுருக்கும். இது என்னாச்சு, இது என்ன, இது தெரிஞ்சாதான் அடுத்து படிக்கணும் அப்படின்னு. அப்போ குருஜி என்னை திட்டுவார், நீ சரவணா நீ நடக்கும்போது இங்கே மட்டும் போயிரு, அங்கேயும் போய் பார்க்குற, என்னை அப்படியே காதை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்து இங்கே நிற்க வச்சு இங்கேருந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போவார். அது மாதிரி அப்போ அந்த ஆர்வம் அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம், ஏன்னா என் காதை பிடிச்சி கூட்டிகிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அப்புறம் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்லி தருவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதான் அவங்களாம் கற்றுக் கொடுத்தது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. இதில் வந்து நம்ம ராஜரையா சொன்னார் பாருங்க, கொரோனா பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையிலே வந்து ராஜநிலை டீமுக்குள்ளே நாங்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம்னு வச்சுக்கலாம். ஒரு 2 வருஷம் ஊரே அப்படியே ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. யாருக்கிட்டையும் வருமானம் இல்லை, வேலை இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற இடத்துல இருக்கும். வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா, ரோட்டுக்கு போனால் கூட அவங்கவுங்க ஏரியா விட்டு தாண்டி போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு பழகிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ஃபேஸ்புக். அப்புறம் நாங்களும் வேறு இடத்துல இருக்கோம், தனியாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குழு ஒன்று உருவாக்கி, அப்போ அவங்களுக்கு எண்களை பற்றின எல்லாம் கிளாஸ் படிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்ம எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்போம், மக்கள்கிட்ட பலன் சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக ஒரு 41 பேர் உருவானோம். வாட்ஸ்அப் குழுவில் 41 பேர் உருவாயிங்க. எல்லாத்துக்கும் எண்களை பற்றின நாலேஜை மேலும் 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 கொடுத்து கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். தூங்கவே மாட்டேன், எங்கள் அம்மா திட்டுவாங்க, பொள்ளாச்சியில் இருந்து. அப்போ அந்த 6 மாத காலகட்டத்தில் சாப்பிட இது பண்ண முழிச்சிட்டே இருக்க 2 சுற்று எனக்கு உடம்பு வந்துருச்சு என்னங்க. அப்போ எங்கள் அம்மாவோட சத்தம் போடுவாங்க, டேய் தம்பி சாப்பிட்டு போய் பாடுறா, ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கேன்னு. அப்போ அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அப்போ தான் சார் சொன்னார், சரி நீங்கள் எல்லா லோடு நீங்களே எடுத்துக்க வேண்டாம், இன்னொரு ஆளுக்கு பிரித்து கொடுக்கலாங்கும் போது அப்போ தான் குருநாராஜ் ஐயாவை உள்ளவரை வச்சு கொஸ்டின் நாங்கள் கேட்பேன், அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு குருநாராஜ் ஐயா வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வண்டி நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு, பேருக்கு அப்படின்னு சொல்லி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து பிரித்து கொடுப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கா. நம்மகிட்ட ராஜநிலை படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு பலன் சொல்லுங்கள், நீங்கள் கூப்பிட்டு பலன் சொல்லுங்கள், இந்த நம்பருக்கு பலன் சொல்லுங்கள், இந்த பேருக்கு பலன் சொல்லுங்கள் போது கிட்டத்தட்ட 1000 மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது பலனும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வருமானமும் இன்கமும் வர ஆரம்பிச்சது. அப்படிங்கும்போது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியும் இருந்துச்சு அதில். அப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற ஜோதிடருக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்கிறேங்க, ஜோதிடம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கி கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அது நார்மலாக இருக்கிறவங்க. ஆனால் கற்றுக்கிறதுக்கு கொடுத்த காணிக்கை இருக்குது பாருங்கள், அந்த காணிக்கை அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ராஜநிலை வந்து கற்றுக்கிறதுக்கு 3200 அந்த மாதிரி இருந்துச்சு. 3600 அப்புறம் 4100 அந்த ஸ்டேஜ் இருந்ததுங்க. இப்போ வந்து 8800 ஆன்லைனில், நேரடி வகுப்பில் 10000 சாஃப்ட்வேரோட. சாஃப்ட்வேர் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் 6400. இந்த மாதிரி வருஷத்தில் 2 தடவை மட்டும்தான் கிளாஸ் நடக்கும், அப்புறம்லாம் ஆன்லைனில். சரிங்களா? ஆனால் அந்த கொரோனா பீரியடில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஜோதிடர்களுக்குன்னு சொல்லிட்டு தலைக்கு 3200 கொடுத்தது தான் நம்ம ராஜசேகர் ஐயா. அதுவும் பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க, உங்களால் முடியும் போது திருப்பி கொடுங்க, கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணுன்னா கொடுங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டீங்கன்னா எப்படியே ரெடியாகி வந்தால் போதும் அப்படின்னு. அப்படி வாங்கினதில் நிறைய பேர் திருப்பி கொடுத்துட்டாங்க, ஒரு சில பேர் கொடுக்க முடியல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவன் திருப்பி கொடுப்பான். அது மாதிரி பசிக்கு உணவு அப்படிங்கிற திட்டம் நம்ம பவானியில் இது வரைக்கும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் தாண்டி போயிட்டுருக்கு டெய்லியுமே. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பவானிங்கிறது சங்கமேஸ்வரர் கோவில், அங்கே உணவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது போக ராஜநிலை அலுவலகத்துக்கு முன்னாடி டெய்லியும் காலையில் சார் வந்து கொடுத்துட்ருப்பார். ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நாளாக பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ கொடுத்தோம் அப்படிங்கிற பேருக்கு கொடுக்குறதான் கிடையாது. ஒரு குழம்பு சரியில்லை, சட்னி சரியில்லை அப்படின்னா கடை மாற்றிடுவார். இது வரைக்கும் எத்தனை கடைக்காரங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து கேட்பாங்க, ஐயா கரெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வந்து கேட்டாலும் தப்பு பண்ணிட்டா இன்னியெல்லாம் கிடையாதுப்பா, நான் வேறு கடை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இட்லி சட்னி சாம்பார் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும். இவர் சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா தான் அந்த கடையில் வாங்குவார். ஒரு நாள் சாப்பிட்டு இவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடையை மாற்றிட்டார். நான் ஒரு தடவை போகும்போது ஒரு கடை இருந்தது, அடுத்த தடவை போகும்போது அங்கே இல்லை. என்னென்னு கேட்டேன், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க, அதனால கடை மாற்றிட்டேங்கன்னார். அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுதோ அதேமாரி தான் அடுத்து வாங்கி சாப்பிட்றான். அவன் இல்லாதவன் அவனும் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர் வந்து ராஜசேகர் ஐயா. சரிங்களா? அந்த மாதிரி
நம்ம இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் கூட பயணம் பண்ணும்போது நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கும் வரும். நம்ம கெட்டவங்க கூட பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி தான் நம்மளும் கெட்டு போவோங்கிற மாதிரி. இது மாதிரி சொல்லணும் அப்படின்னா குருநாதர்களை பற்றி நிறைய சொல்லலாம். இப்போ டீ டைமு, டீ வந்துடும். டீ பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குருஜி பேசுவார். சரிங்களா குருஜி? ஓகே, இப்போ அனைவரும் டீ டைம் எடுத்துக்கலாம். அண்ணன் கிளம்புறீங்களா? இருங்க ஒரே நிமிஷம். அப்போ வாங்கப்பா. பின்னாடி சின்னதொரு சருக்கு எனது தந்தையார். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அதிகமாக இருங்க அது இல்லைங்க இருங்க அதை எடுத்து அது சின்னதொரு சருக்கு நினைவு பரிசு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பித்து தந்ததுக்காக சின்னதொரு சார் வாங்கிக்கங்க. கேர் சார் வாங்க. இது கேஆர் சரவணன் சாருக்கு இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பித்து தந்தமைக்காக எனது தந்தையார் அவர்களின் பொற்காரங்களால். ஓகே, அது ஆசான் ராஜநிலை ஆசான் ராஜார் ஐயா அவர்களுக்கு